நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. எல்லா விதத்திலையும் புதுமைகள் படைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதம் கிரகங்களோட சஞ்சாரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு எந்தளவு அதிகரிக்குமோ அதே அளவு செலவும் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடியுங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறதால ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது வரலாம். எதையும் திட்டவட்டமாக நீங்கள் செய்ய முடியாது. பல பணிகள் அப்படிங்கிறது பாதியிலே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னர் அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லை காரணமாக மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் எல்லாமே நீங்கி அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் நல்ல வேலைவாய்ப்பு உண்டாக போகுது. பூர்வீக சொத்துல ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கடந்த மாதங்களை விடவும் பணவரவு, வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடன்களை எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க. அதே போல் அடகு வைத்த நகைகளையும் மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சனி செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. உங்கள் ராசியில் செவ்வாயும் சனியும் இருக்குது. இது அவ்வளவு நல்லதல்ல உங்களுக்கு. உங்கள் ராசிப்படி 7 சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுது. அதனால் பகை கிரக சேர்க்கை இருக்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. உங்களால் மருத்துவ செலவும் மனக்கவலையும் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிரிகளால் சில தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றிலெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை யாரிடத்துலையும் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். இக்காலத்தில் பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். படித்து முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திருமண வாய்ப்புலாம் கைகூடி வரப்போகுது. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினைலாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். அண்ணன் தம்பிகள்லாம் உங்களுடைய எண்ணம் போல் நடந்துக்குவாங்க. அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு அணிந்து அழகு பார்க்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சித்திரை மாதம் 2ஆம் வாரத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணவரவு, லாபம்லாம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கும் அவர்களால் சன்மானம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அதற்குண்டான விளைவுகளும் அதே அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், எந்த முன்னேற்றமாக மட்டும் இருக்கும். அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா செலவு அப்படிங்கிறது கட்டுக்கிடங்காமல் போகலாம். உங்கள் தரப்பில் எந்த அளவு முயற்சி இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சித்திரை மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது அகலும்.
புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. எதிர்பாராத விதத்தில் தனலாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய கடன்களை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் சிறப்பாக பணிபுரிஞ்சு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேசராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அவர் 4க்கும் 9க்கும் அதிபதினு சொல்லலாம். வெற்றிகள் ஸ்தானத்தில் சுக்கிரன் வரும் பொழுது உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. பணியாளர்களை மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக சக பணியாளர்களெல்லாம் சற்று பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதால் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேசராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது சகோதரர்களால் விரோதங்கள் எல்லாம் சந்திப்பீங்க. பாகப்பிரிவினைகளில் எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீங்க. உத்தியோகத்திலலாம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி சக பணியாளர்களிடத்தில் தெரிவிக்காமவே இருக்கிறது தான் நல்லது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு குரு போகிறாரு. ராசிக்கு 11, 2 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரோட பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதியுது. அர்த்தாஷ்டம குருவாக கும்பராசிக்கு இருக்கிறதால அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் தொல்லையும் உண்டு. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தொழிலெல்லாம் புதிய கூட்டாளிகள் அப்படிங்கிறது சேருவாங்க. இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம்லாம் வந்து சேரும். இனிமேல் குரு பயிற்சி காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு விரதமிருந்து குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். சித்திரை மாதம் முதல் வாரமே சனி செவ்வாய் சேர்க்கை கும்பராசியில் இருக்கிறதால இனம் புரியாத கவலை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஜென்மசனியின் தாக்கமும் இருக்கிறதால தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த பொருட்கள் வேணும், எவற்றை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுல பெண்கள் கவனமாக இருக்கணும். வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் ஏற்படலாம். கும்பராசிக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறது வருமான பற்றாக்குறையை போக்கினாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் ஏற்படும். அதனால தான் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கிறது நல்லது. பெண்கள்லாம் உடன் இருப்பவர்களையும் சரி, உறவினர்களையும் சரி அனுசரித்து முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தும் போகிறது மிக மிக அவசியம். கும்பராசினருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி 4ஆம் வீட்டில் நடக்க இருக்கிறதால உடல் ரீதியான சில பாதிப்புகளும், அலுவலகம், வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம். வீடு, வேலை மற்றும் இடமாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள்லாம் யோசித்து செய்யணும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்கள் அனைவருமே சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு ஆஞ்சநேயர். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு இல்லத்து பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தையும் நினச்சி கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு சனிக்கிழமை தோறும் ராகு பகவானையும் கேது பகவானையும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் சற்று குறைஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லது அதிகம் நடக்கும். சித்திரை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.